ஃப்ரான்ஸ் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது பாரிஸ், ஈஃபில் டவர். அதை தவிர்த்து வேறு என்னதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா ஆல்ப்ஸ் மவுண்டெயின். வேர்ல்டில் ரொம்ப பிரம்மாண்டமான மவுண்டெயின்ஸ்லாம் இருக்குது. மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப பாப்புலரான மவுண்டெயின்ஸ்னு சொன்னால் ஆல்ப்ஸ் மவுண்டெயின். அந்த ஆல்ப்ஸ் மலை தொடர்ச்சிகளில் ஹையஸ்ட் பீக்குன்னு பார்த்தீங்கன்னா மோன் பிளாங்க். இந்த மோன் பிளாங்க் 3 நாடுகளை கனெக்ட் பண்ணியிருக்குங்க: ஃப்ரான்ஸ், இட்டலி, சுவிட்சர்லாண்ட். நாளைக்கு நம்ம இந்த மோன் பிளாங்க் ட்ரெயில்ஸில் தான் ஹைக்கிங் போகிறோம். எங்கேருந்து நம்ம ஹைக்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தி பியூட்டிஃபுல் மோன் பிளாங்க் வேலி, ஷமோனி. ஹாய் எவ்ரிஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. திஸ் இஸ் பார்ட் ஆஃப் அ ஷமோனி ஹைக்கிங் சீரியஸ்ங்க. திஸ் இஸ் பார்ட் 2. நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் கோத்தன்பர்க்லேருந்து கிளம்பி கோப்பனேகன் அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி ஜெனீவாவுக்கு வந்திருந்தோம். ஜெனீவாவில் 1 நைட் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே we are heading to Chamonix, which is in France. Let's say goodbye to Geneva until next time. ஜெனீவாலேருந்து ஷமோனிக்கு பஸ் எடுத்தால் அரௌண்ட் 1 hour 15 minutes ஆகுங்க. இதுதான் சுவிட்சர்லாண்ட் டு ஃப்ரான்ஸ் பார்டர் க்ராசிங். ஒரு டோல்கேட் மாதிரி தான் இருக்குது. எந்த செக்கிங் எதுவுமே இல்லை. நாங்கள் ஜெனீவாலேருந்து கிளம்புனது ஆஃப்டர்நூன் அரௌண்ட் 1 o'clock. நம்ம ஷமோனி போய் சேர்கிறதுக்கு ஈவினிங் 2:30 ஆகிடும். நாங்கள் ஷமோனி நெருங்க the mountains are getting closer and it looks magnificent and huge. We can see the Mont Blanc from the distance. It look amazing. And அந்த மலை அடிவாரத்துக்கு கீழே உள்ள வீடுகள், ஃபார்ம் எல்லாத்தையும் பார்க்க ரொம்பவே ரம்மியமாக இருக்குது. நாங்கள் வந்திருக்கிற டைம் அரவுண்ட் ஜூன், பட் ஸ்டில் we see lot of snow in the mountains. நாங்கள் ஹைக்கிங் மேலே போகும்போது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். So finally we have arrived Chamonix, the Mont Blanc Valley. நாங்கள் புக் பண்ணிக்கிற ஹோட்டல் ஷமோனி டவுன் சென்டருக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. அது அரௌண்ட் 15 minutes வாக் ஃப்ரம் திஸ் பஸ் ஸ்டாப். மோன் பிளாங்க் மலைகளுடைய அரவணைப்பில் அமைந்துள்ள ஒரு பள்ளத்தாக்கு தாங்க ஷமோனி. இந்த அழகான பள்ளத்தாக்கிலிருந்து எந்த சைடு திரும்பி பார்த்தாலும் பனி படர்ந்த பெரிய மலைகளாக தாங்க தெரியுது. 18th century இந்த வேலியை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இந்த வேலியை டிஸ்கவர் பண்ணது ஜாக்விஸ் பால்மத் அண்ட் மிஷல் பெக்கார்ட்னு சொல்லி உள்ள ஹைக்கர்ஸ். அவங்க அந்த மைட்டி மோன் பிளாங்க்கு அந்த டைம்லேயே கிளைம் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் வெஸ்டர்ன் யூரோப்புங்க. அதுக்கப்புறத்துலேருந்து ஷமோனி மோன் பிளாங்க் பிகம் எ வெரி பாப்புலர் டெஸ்டினேஷன் ஃபார் அட்வென்ச்சர்ஸ். என்ன பார்க்குறீங்கள, அக்லியோ டிமிடி, இது பாப்புலர் டூரிஸ்ட் டெஸ்டினேஷனுங்க. இட் இஸ் அரவுண்ட் €70 என்னமோ. நம்ம மேலே வரைக்கும் கேபிள் காரில் போய் அங்கே சில ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. சின்ஸ் தென் திஸ் வேலி பிகம் ஸோ பாப்புலருங்க. உலகத்தில் உள்ள மவுண்டெய்னர்ஸ் எல்லாத்தையும் இந்த வேலி அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதாங்க இன்றைக்கி நாங்கள் தங்க போகிற ஹோட்டல், லிக்கே ஹோட்டல் அண்ட் ஸ்பா. நாங்கள் இது வரைக்கும் புக் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த ஃபேன்சி ஹோட்டலாக தெரிகிறது இதுதான்.
இந்த ஹோட்டல் வந்து வெரி நெக்ஸ்ட் டு ஷமோனி ரயில்வே ஸ்டேஷனுங்க அண்ட் வெரி க்ளோசர் டு த ஷமோனி டவுன். செக்இன் பண்ணிவிட்டு ஹோட்டல் ரூம் டூர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். That's why we need. ஃபோர் பெட் கொண்ட ஒரு ஸ்பேஷியஸான ரூம்ங்க வித் அமேசிங் வியூ அண்ட் இட் இஸ் ஃபுல்லி கார்பெட்டட். பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. Jacuzzi, towel set. You have a separate restroom. Swedish cuisine again. No, not in France. We are super hungryங்க. ஸோ ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டுட்டு தென் we have to buy something for tomorrow's hike. நான் சொன்ன மாதிரி இந்த டவுன்லேருந்து எந்த சைடு திரும்பி பார்த்தாலும் பெரிய பெரிய மலைகளாக தாங்க தெரியுது. நீங்களே பாருங்கள். அதோடு இந்த ஷமோனி டவுனையும் கொஞ்சம் சுற்றி பார்க்கலாங்க. இங்கே வெதர் வந்து ரொம்பவே அன்பிரடிக்டபுள். நாங்கள் வரும்போது கொஞ்சம் சன்னியாக இருந்தது. நவ் இட் ஸ்டார்டட் ரெய்னிங். ஸோ வி ஆல்வேஸ் ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் சச் அ வெதர். ஓகே, லெட்ஸ் see where we are going to have a food. வழக்கம் போல தான் எவ்ரி ஒன் இஸ் craving for different food today. Our initial craving is to have a sushi, பட் நாங்களே convinced ourselves sushi சாப்பிட்டா வந்து பசி அடங்காதுன்னு சொல்லி. The time is around 3:30 in the evening. Either we have to have a full meal or வந்து இப்போ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நைட்டு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா we need some good energy. நாளைக்கு it's gonna be a good day or long day for us tomorrow. ஆடி ஓடி ஃபைனலாக வந்தது ஒரு மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்டு. இது வந்து நல்ல ரேட்டிங்கோடு இருந்தது அண்ட் டவுன்லேயே ஒரு பெஸ்ட் சாசேஜ் வந்து இங்கே தான் கிடைக்குது. இட்ஸ் அ நைஸ் ஃபுட்டுங்க. ரொம்ப டேங்கியாக நல்லாவே இருந்தது. பட் நைட் வரைக்கும் தாக்கு பிடிக்குமான்னு தெரியல. பட் லெட்ஸ் see. பக்கத்துலேயே ஆல்ஃபினா கேலரின்னு சொல்லி ஒரு ஷாப்பிங் சென்டர் மாதிரி இருக்குது. நாளைக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து இங்கே வாங்க போகலாம். நாளைக்கு ஹைக்கிங்க்கு தேவைப்படுற ப்ரோட்டீன் பார், ஃப்ரூட்ஸு, ட்ரிங்க்ஸுன்னு சொல்லி நிறையவே வாங்கியிருக்குங்க. இந்த டவுனை பார்த்தாலே அட்வென்ச்சரஸ் வைபாக தாங்க இருக்குது. எந்த ஷாப்பை பார்த்தாலும் ஹைக்கிங், ஸ்கீயிங்க்கு உண்டான திங்ஸ் தான் இருக்குது.
ஐ திங்க் வி ஹாவ் டன் அவர் பர்ச்சேஸ். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் டவுன் சென்டர் போய் ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸ் ஷாப் இருக்குதான்னு பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து பேக், ரெயின் கவர் அந்த மாதிரி ஏதாச்சும் நாளைக்கு ஹைக்கிங்க்கு தேவைப்படுமான்னு பார்க்கறதுக்கு தான். Chamonix Mont Blanc is more than just a place of adventure. இந்த மோன் பிளாங்க் வந்து பிளே கிரவுண்ட் ஃபார் ஆல் அட்வென்ச்சர்ஸுங்க. சம்மர் பொறுத்த வரைக்கும் நிறைய அட்வென்ச்சர்ஸ் வந்து இங்கே வருவாங்க. ஹைக்கர்ஸ், மவுண்டெயின் கிளைம்பர்ஸ், லைக் மவுண்டெயின் பைக்ஸு, பேராகிளைடிங் சொல்லி பல விதமான ஆக்டிவிட்டீஸ் வந்து இங்கே பண்ணுவாங்க. இட் டெஸ்ட் போத் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த்துங்க. வின்டர் பொறுத்த வரைக்கும் இந்த வேலியை சுற்றி எக்கச்சக்கமான ஸ்கீ ஸ்லோப்ஸ் இருக்குங்க. இந்த ஸ்கீயர்ஸ்க்கு உண்டான ஒரு ஸ்வர்க்க பூமின்னே சொல்வேன். இந்த டவுன்லேயே ஐ கேன் ஃபீல் த டிஃப்ரெண்ட் எனர்ஜிங்க. As you spend your day in Chamonix Mont Blanc, remember that you're walking in footsteps of legends. Inhale the crisp mountain air, a testament to the valley's untamed spirit. Chamonix Mont Blanc is a place where stories are written, not just read. It's a valley waiting for you to create your own stories. If you are an adventurous person, வாழ்க்கையில் ஒரு வாட்டியாச்சும் இந்த இடத்துக்கு வரணுங்க. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் வின்டர் ஒலிம்பிக்ஸ் வந்து இங்கே தாங்க நடந்தது 1924. மோன் பிளாங்க் ஷெமோனி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே நம்ம எடுத்த ஹோட்டல் இருக்குது. திஸ் இஸ் த ஹோட்டல் விச் வி ஆர் ஸ்டேயிங் வித் அ பியூட்டிஃபுல் வியூ அட் த பேக். அந்த ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தாலே ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ. இங்கே ஃபுல்லாக வந்து ஷாப்பிங் ஸ்ட்ரீட் அண்டு ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது. நாங்கள் இந்த மவுண்டெயினுக்கு தான் வந்து டுமாரோ போகிறோம். ஸோ லெட்ஸ் see, we are all excited. இதான் நாங்கள் தங்கி இருக்கிற ஹோட்டல். பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ ஓரளவுக்கு we are prepared for tomorrow's hiking. பேக் பண்ணிவிட்டு கீழே உள்ள கெஃபேயில் போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி நேரத்தோடு தூங்கணும். we have to get up early tomorrow. நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டல்லையே புஃபே மாதிரி இருக்குதுங்க. பட் we feel it's bit expensive, around 60-70 euros கிட்ட வருது. பட் நம்ம சாப்பிட தான் போகிறதில்ல. பட் ஃப்ரெஞ்சு புஃபே வந்து எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். Actually it's tempting because they have varieties of option and the pastries வேற லெவலில் இருக்குது. Did you see the buffet menu? It's worth 60 euro. We are sitting back and enjoying the view because it's not going to be the same tomorrow. ஸோ இப்படி தாங்க இன்றைக்குள்ள டே போச்சு. ஹோப் யூ ஆல் ரியலி என்ஜாய் திஸ் வீடியோ அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி அ இன்டென்ஸ் டே டுமாரோ. பட் தட் வில் பி இன் நெக்ஸ்ட் வீடியோ. உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா, நெக்ஸ்ட் அட்வென்ச்சர் வீடியோ எங்களை மாதிரி நீங்களும் எக்ஸைட்டிங்காக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் என் வீடியோவை தொடர்ந்து பார்க்க முடியும் அண்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வரும். அப்போ நெக்ஸ்ட் வந்து நான் ஹைக்கிங் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் பைங்க.